சங்க பரிவாரங்களின் வெறிபிடித்த அரசியலின் மூலமாக ஒரு மண் இரத்தக்களமாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மண்ணிலிருந்து தன்னுடைய இரண்டாவது பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார் நம்முடைய ராகுல் காந்தி. பாரத் ஜோடோ பயணத்தின் இரண்டாவது பாகம் மலேசியா, சிங்கப்பூர், துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா? வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா? பொது வர்த்தகங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா? உடனடி தொடர்பு கொள்ளுங்கள். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள். வணக்கம். சங்க பரிவாரங்களின் வெறிபிடித்த அரசியலின் மூலமாக ஒரு மண் இரத்தக்களமாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மண்ணிலிருந்து தன்னுடைய இரண்டாவது பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார் நம்முடைய ராகுல் காந்தி. பாரத் ஜோடோ பயணத்தின் இரண்டாவது பாகம் ஆரம்பமாகி இருக்கிறது. முதல் பாகத்தில் அவர் செய்த பயணத்தின் மூலமாக கர்நாடகமும் தெலுங்கானாவும் இமாச்சல் பிரதேசமும் காங்கிரஸ் தனித்து மிகப்பெரிய வெற்றி பெற்றதை நாம் பார்த்தோம். இரண்டாவது பயணம் மிக முக்கியமானது. அவர் பயணத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு செய்தியை சொல்கிறார். மணிப்பூர் மண்ணிலிருந்து 2023 ஜூன் 29 நான் இங்கு வந்தேன். வந்து இங்கு இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களுக்காக என்னால் முடிந்த அளவுக்கு நான் ஆறுதலை சொன்னேன். ஆனால் வருடங்கள் 1 ஆகப் போகிறது. இன்று வரையிலும் இந்த மண் பாதிக்கப்பட்ட போது, இங்கு இருக்கக்கூடிய பெண்கள் பாதிக்கப்பட்ட போது, இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் பாதிக்கப்பட்ட போது ஒரு முறை கூட வந்து இங்கு இருக்கக்கூடிய மக்களின் கைகளை இறுகப்பற்றி நான் இருக்கிறேன் என்று சொல்வதற்கு பிரதமர் மோடி வரவே இல்லை. பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களிலெல்லாம் தேர்தல் பிரச்சாரங்களுக்காக வடை சுடுவதற்காக மோடிக்கு நேரம் இருக்கக்கூடிய நேரத்தில் மணிப்பூரில் வந்து ஒரு முறை பார்ப்பதற்கு அவர் தயாராகவில்லை. மணிப்பூர் என்று சொல்லக்கூடிய மாநிலம் கடந்த பல மாதங்களாக எவ்வளவு பெரிய சிக்கலை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது, எவ்வளவு பெரிய வன்முறையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஏன், சமீபத்தில் கூட உங்களுக்கு தெரியும், 2 தினங்களுக்கு முன்பு 4 மனிதர்கள் கொல்லப்பட்டார்கள். சர்வசாதாரணமாக பயங்கரவாதிகள் ஆயுதங்களோடு அந்த மண்ணில் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் வேடிக்கை பார்க்கும் போதே மிகப்பெரிய ஆயுதங்களோடு சர்வசாதாரணமாக பயங்கரவாதிகள் மோடி ஆட்சி செய்யக்கூடிய மண்ணில் வலம் வருகிறார்கள் என்றால் மோடியினுடைய ஆட்சியின் லட்சணம் என்ன என்பதை மறைமுகமாக ராகுல் காந்தி கேட்டிருக்கிறார். நான் என்ன கேட்கிறேன் என்றால், இந்தியாவில் இந்த பயணம் கொண்டு வரப்போகிற மாற்றம் என்பது சாதாரணமானதல்ல. நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், சமீபத்தில் கூட அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழாவிற்கு காங்கிரஸ் கலந்து கொள்ள வேண்டுமா வேண்டாமா என்கிற விவாதம் பற்றி படர்ந்தது. தெளிவாக காங்கிரஸ் சொன்னது, அதில் நாங்கள் பங்கெடுக்க மாட்டோம் என்று. ஏனென்றால் ராமனின் பெயரில், கடவுளின் பெயரில் மிகப்பெரிய மத கலவரங்களை நடத்தியவர்கள் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்கள். உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், ராமருக்காக ராமர் பாத யாத்திரை என்கிற பெயரில் ஜம்மு காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரையிலும் RSS முன்னெடுக்கப்பட்ட அந்த பயணத்தில் எத்தனை ஆயிரம் மக்கள் வழிநடுக கொல்லப்பட்டார்கள் என்பது நமக்கு தெரியும். இவர்கள் கட்சியை கட்டி எழுப்பி இருப்பது என்பது, இவர்கள் இன்றைக்கு அதிகாரத்தில் இருப்பது என்பது மத கலவரத்தை தூண்டி, மத வெறியை தூண்டி, இங்கு இருக்கக்கூடிய ஒற்றுமையை சீர்குலைத்து, அப்படித்தான் இவர்கள் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள். ஆகையால் திரும்ப நம்முடைய இந்திய நாட்டை ஜனநாயக பாதையில் பயணிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அதற்காக இந்த பயணத்தை ராகுல் காந்தி 2ஆம் கட்டமாக துவங்கி இருக்கிறார். இந்த பயணம் ஒரு மாபெரும் வெற்றியாக 2024 பாராளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்கப் போகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் நீங்கள் பார்த்தீர்களானால், இந்த பயணம் துவங்கிய நாளிலிருந்தே இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய, இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கிடையே தொகுதி உடன்பாடு சுமூகமாக மெல்ல மெல்ல அது நடந்து முடிய போகக்கூடிய சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி இருப்பினும் இந்த பாரத் ஜோடோ என்கிற பயணம், இந்திய மக்களுடைய ஒற்றுமைக்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த பயணம்
ஒரு மிக பெரும் வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. ராகுல் காந்தி அவர்களே, உங்கள் பயணங்களுக்கு பின்னால் இந்தியாவின் ஒற்றுமையை விரும்புகிற, இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை விரும்புகிற, இந்தியாவின் வேற்றுமையில் ஒற்றுமை விரும்புகிற மக்கள் எல்லோரும் இதயத்தின் மூலமாக இணைந்து கொள்கிறார்கள். உங்கள் இந்த பயணம் மாபெரும் வெற்றி பெறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.